வணக்கம். ராஜேஷ் சுப்பு பேசுகிறேன். அதிர்ஷ்டமும் ஆபத்தும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஜோதிட வாடிக்கையாளர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த தகவலை பற்றி தான் நிறையா அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த கருத்தை நம்மளும் ஒரு பொதுவெளியில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவை போடுறோம். அதாவது அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம வந்தோம் அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் இந்த அதிர்ஷ்டத்தை நோக்கியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அதிகமாக அதுவும் தினமும் எனக்கு அதிர்ஷ்டம் வேணும் அப்படிங்கிற மாதிரியே ஓடுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை குறைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அதிர்ஷ்டம் ஆபத்தாக முடியும். நம்ம எதாக இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த ஜாதகம் உங்களுக்கு பதிலளிக்கும். அப்போ ஜோதிடத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது 8வது வீட்டிலிருந்து தான் வருது அப்படிங்கிறது நல்லா தெரியும். 8வது வீட்டுக்கு மட்டும்தான் அது அதிர்ஷ்ட வாய்ப்பு கொடுக்குற தகுதி இருக்குது. அங்கேருந்து தான் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருது. 8வது வீட்டு தசா இல்லை 8வது வீட்டு புத்தி இல்லை 8வது வீட்டோட சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தசாக்கள் இல்லை கோச்சார பலன்கள் எதனாலும் இருக்கலாங்க. அங்கே அங்கேருந்து தான் உங்களுக்கு வருது அப்படிங்கிறது தான் நீங்கள் நம்பணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8வது வீடு அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இருக்கிற மறைவு ஸ்தானத்திலே பார்த்தீங்க அப்படின்னா 3, 6, 8, 12 இந்த 8வது வீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா 8வது வீட்டு தசா நடந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறத விட அவங்க அடி வாங்கினது அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் இருக்கும். ஒருத்தருக்கு 8வது வீட்டு தசை நடந்தாலே விபத்துகள் வந்துடும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஏதாவது தீராத நோய்கள் வரும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நிறையா அவமானங்களை பட மாதிரியான ஒரு சூழல் வரும். இதையெல்லாம் பட்ட பிறகு ஒரு சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன புகழோ இல்லை பொருளோ இந்த மாதிரியான பண விஷயங்களோ ஏதோ கிடைக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த 8வது வீடு பொதுவாக செய்யுது. 8வது வீட்டிலேருந்து வரக்கூடிய பலன்களில் பார்த்திங்கன்னா 70% பார்த்திங்க அப்படின்னா தீமையான பலன்கள் தான் வரும். நம்ம இப்போ அனுபவத்திலே பார்த்துருக்கோம். எல்லா ஜோதிட விதிகள்லையும் எடுத்தோடனே 8வது வீட்டு தசாவா இல்லை 8வது வீடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான ஒரு விஷயங்கள் தான் அதில் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 70% பலன் தீய பலன்களாக கொடுக்கக்கூடிய தகுதியான ஒரு வீடு 8வது வீடு. அப்படிங்கும்போது 70% தீமையாக இருக்கும் போது நம்ம தினமும் நம்ம அங்கே அதிர்ஷ்டம் கேட்கணும் அப்படின்ட்டு நம்ம ஓடணும்னா இது நடக்கக்கூடிய ஒரு வேலையா? கண்டிப்பாக இது ஒரு நடக்கக்கூடிய ஒரு செயலே கிடையாது. 30% தான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு நன்மை அப்படிங்கிறது இருக்கும். அந்த நன்மையே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வச்சு செஞ்சுவிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த நன்மை அப்படிங்கிறதே கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறை அந்த வீட்டுக்கு இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு தினமும் இந்த மாதிரி ஓடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்படணும். இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதுலனாலும் இருக்கலாம். 8வது வீடு எதிலே மூலனாலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அது நீங்கள் ஓடுறது அப்படிங்கிறது தினமும் ஓடாதீங்க அப்படிங்கிறதான் சொல்லணும். ஏன் அப்படி ஓடாதீங்க அப்படிங்கிற சொல்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அதன் பிறகு ஜோதிடத்தில் நல்லா நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த 8வது வீடு எங்கே நேரடி தொடர்பு வச்சுருக்கு அப்படின்னா 2வது வீட்டோட தொடர்பு இருக்கும். இப்போ 8வது வீட்டில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நேரடியாக 2வது வீட்டை பார்த்துரும். இல்லை 2வது வீட்டில் இருக்கிற கிரகம் நேராக 8வது வீட்டை பார்க்கும். அப்போ இதுக்கும் அதுக்கும் தொடர்பு அப்படிங்கிறது இருக்கும். அங்கே கிரகம் இருக்குது இல்லை அப்படின்னா எல்லாம் எடுத்துக்காதீங்க. அந்த வீட்டுக்கும் 2வது வீட்டுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா நீங்கள் 8வது வீட்டை தொடர்ச்சியாக தொடும்போது அங்கேருந்து வரக்கூடிய தீய பலன்கள் நேரடியாக உங்களுடைய குடும்பத்தை பாதிக்க ஆரம்பிச்சிடும். குடும்பம் வீடு அப்படிங்கிறது 2வது வீடு தானே. அங்கே தோண்டினோம்னா அங்கேருந்து இங்கே வந்துடும். அப்போ 2வது வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் பாதிக்கப்படுவாங்க. பணவரவு அப்படிங்கிறது பாதிக்கப்படும். பல விஷயங்கள் அதில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதிர்ஷ்ட வாய்ப்பை தேடும் போது மிக நிதானமாக
தேடணும், தினமும் தேடக்கூடாது. அதன் பிறகு இன்னொரு டெக்னிக்கல் இருக்குங்க. இதில் என்ன அப்படின்னா, 8வது வீட்டுக்கும் 2வது வீட்டுக்கும் தொடர்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த 8வது வீட்டில் உள்ள நற்பலன்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த 2வது வீட்டுக்கு நீங்கள் வந்து செய்யணும். 2வது வீட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து எது காட்டுது அப்படின்னா 2வது வீட்டு தான் வந்து காட்டுதுங்க. அப்போ அந்த 2வது வீட்டுக்கு வந்து என்னென்னா, நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கிறேன், நிறையா வந்து அதை செஞ்சுக்கிட்டும் இருக்கிறோம். நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்பு வேணும்னா அன்னதானத்தை பண்ணு அப்படிங்கிறத தான் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு அன்னதானத்தை எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ 8வது வீட்டோட தீய பலன்களோட வேகம் குறைஞ்சி நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். இப்போ நல்ல பலன் அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக இருக்கலாம், எந்த மாதிரியான வாய்ப்பு கூட இருக்கலாம். அது வந்து உங்களை ஒரு மிகப்பெரிய லெவலில் உயர்த்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல 8வது வீட்டை போய் அதிர்ஷ்டத்தை நோக்காமல் 2வது வீட்டுக்கு நம்ம நல்லா செஞ்சுருக்கோமா, அதாவது அன்னதானத்தை நம்ம நிறையா செஞ்சுருக்கோமா, தினமும் ஒருத்தருக்குனால சாப்பாடு போட்டிருக்கோமா, அப்படி இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டிருக்கோமா, வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டிருக்கோமா, அப்படி இல்லைன்னா 3 மாதத்துக்காண்டி ஒரு வாட்டி போட்டிருக்கோமா, அப்படிங்கிறத நீங்கள் தாங்க இப்போ வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு அங்கே அன்னதானத்தை மட்டும் கையில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 8வது வீடு வந்து புனிதத்தன்மை பெறும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிடுங்க. நான் 8வது வீட்டில் உள்ள ஆபத்தையும் சொல்லியிருக்கேன், அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் மிக சரியாக செயல்பட்டு நல்ல விஷயங்களை பெறணும். நன்றி நண்பர்களே.